வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இது வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த கிளினிக்ல வந்து கன்சீவ் ஆகி பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிட்டு குழந்தைகளின் கவலையோட கண்ணீரோட இந்த உலகத்துல எந்த மூலையில ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலும் கடவுளே அவங்க நல்லபடியா இந்த இடத்துக்கு வந்தா கன்சீவ் ஆகி அவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் இருக்கணும் அப்படின்னு டெய்லி என்னோட ப்ரேயர்ஸே அதுதான். அதுல நிறைய பேர் கன்சீவ் ஆகிருக்கேன். பட் எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் வந்து ஸ்பெஷல் பேஷண்ட்னு சொல்றத பயனாளர்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்து அதனால பயனற்ற கணவன் மனைவி அப்பா அம்மாவானவங்க நிறைய பேர் அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் நிச்சயமா இன்னைக்கு இந்த கரங்களுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வழக்கா போட்டாங்க நின்று கூட எப்பவுமே நான் ஒரு போஸ்ட் கொடுப்பேன். என்னன்னா இந்த வயிற்று இப்படி பிடிச்சிட்டு இல்லைங்க என் மேல கை போட்டுக்கணும், வயிற்று இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு போட்டோ. இது வந்து எல்லாரோடையும் நான் எடுப்பேன். எப்பயுமே வந்துட்டு இந்த குழந்தைங்க பெரிய வயிறோட இந்த வளக்காப்பு வளையலோட என்னன்னா இவங்களுக்கு வந்து மொத்தமா 7 அபார்ஷன் ஆயிருக்கு. எத்தனை 7 அபார்ஷன் ஆயிருக்கு. அது எல்லாமே 2 மாசத்துக்குள்ள அப்படி ஆயிடுச்சு. இந்த குழந்தை இப்ப 8வது மாசம் இவங்களுக்கு அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிறக்கும். ப்ரே பண்ணிக்கோ, பிளஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே. அதான் எவ்வளவு பயம் இல்லாம நிம்மதியா இருக்கியா இப்ப? உண்மையாலுமே மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம். அப்படி என்ன பிரச்சனை அவங்க சொன்னாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்க மேடம். ஏன்னா கன்சீவ் ஆனதுலேருந்தே ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டே இருந்தாங்க. முதல் குழந்தைக்கு ஓட்டை இருக்குனாங்க ஹார்ட்ல, அப்புறம் மருந்து கொடுத்தேன், அப்புறம் இவங்களுக்கு சுகர் இருக்குனாங்க, அப்புறம் அதுக்கும் பிரெக்னன்சில சுகர் இருந்தா சுகர் டேப்லெட், அப்புறம் இன்சுலின் அப்படிதானே போடுவாங்க. பட் ஹோமியோபதியில நான் வந்து ஆவாரம் பூ, கோவக்காய் இது ரெண்டுமே மெடிசன்ஸாக கொடுப்பேன். பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் பேபி அஃபெக்ட் பண்ணாமல். ஆனால் நவாப்பழம் வந்து நான் கொட்டை தானே மருந்தாக கொடுப்பாங்க. எனக்கு அது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணலை. ஸோ நான் வந்து எப்பவுமே கோவக்காய், ஆவாரம் பூ, மதருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பேபிக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பிறக்கிற குழந்தைக்கும் சுகர் வராமல் ஒரு சேஃபான மெடிசனாக நம்ம கொடுத்தா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு நிறைய பேஷண்ட் அனலைஸ் பண்ணி நான் இப்போ சேஃபாக அது இருக்கு அதுதான் இவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ சுகர் இப்போ கூடல கூடியிருக்கேன், நார்மலாக இருக்கு சுகர். ஸோ மாசமாக இருக்கும் போது இவங்களுக்கு ஜெஸ்டேஷன் சுகர் தான், குழந்தை பிறந்த அப்புறம் அந்த சுகர் கம்மியாயிரும் அப்படின்னா கூட அந்த எதுக்காக நம்ம அதை வந்து இது பண்ணிக்கணும்? அவங்க ஏன் அந்த வேல்யூஸோடையே ஒரு மருந்து எடுத்துக்கணும்? நாங்கள் வந்துட்டு அது ஹோமியோபதியிலே கொடுங்கன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. நான் சிலர்லாம் சொல்வேன் நீங்கள் இன்சுலின் தான் போடணும், போய் போடுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ஹோமியோவில் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் பார்க்குறோம், எங்களுக்கு குறையவே இல்லை, நான் அப்புறம் அதை போட்டுக்கிறேன். பட் எல்லாருக்கும் இதுலேயே கம்ப்ளீட்டாக நல்லா குறைஞ்சிருது. கடவுளுக்கு நன்றி. அது நல்லா ஆக்ட் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது, சப்போஸ் மாசமாக இருக்கீங்க, சுகர் வந்துமோன்னு பயம் இருக்குன்னா கூட சமையலில் கோவக்காய் நிறைய சேர்த்துக்கோங்க. ஆவாரம் பூ நீங்கள் வீட்டில் பக்கத்தில் பூ இருந்தால் டெய்லி ஒரு 10 பூ டீ போட்டு குடிங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பார்டர் லைன் சுகர் கூட இல்லாமல் ஆயிடும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போறீங்கன்னா கூட கணவன் மனைவி 2 பேருமே கோவக்காய், ஆவாரம் பூ ரெகுலராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகுங்க. ஸோ தட் பிறக்கிற குழந்தைக்கு அண்ட் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எனக்கு இது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஃபார்முலா. நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கலாம். பக்கத்தில் இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு இது கேட்டு வாங்கிக்கோங்க, செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு இப்போ தண்ணி சத்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. லைக்கர், அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நார்மல் லெவலில் 9 இருக்கு. இது 8 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் அப்படிலாம் அவங்க எடுப்பாங்க. நான் ஹோமியோவில் ஒரு சூப்பர் மெடிசன் வச்சுருக்கேன். அது வந்துட்டு சொல்லக்கூடாது, சொன்னால் கண்டிப்பாக செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுவீங்க ப்ரெக்னன்சியில். அது வந்து எப்படின்னா கொடுத்தோடனே டக்குன்னு 9 இருந்துச்சுன்னா 10, 12 வந்துடும். எனக்கு பிரச்சனையே இருக்காது. அது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் கூட அது நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த மெடிசன். அது ட்ராப்ஸ் தான், கொடுத்த உடனே டக்குன்னு தண்ணி சத்து கூடிடும். இவங்களுக்கு இதுக்கு இப்போ சொல்லியிருக்குது இதுதான். அப்புறமா குழந்தை காலெல்லாம் சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு 5வது மாதம் ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஹோமியோபதியில் வந்து நான் மெடிசன் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனில் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஸ்கேன் காமிப்போமா? அந்த பக்கம் குழந்தையோட காலை மட்டும் காமிப்போம். இப்போ இந்த ஸ்கேனில் எல்லாமே நல்லா இருக்குன்னு வந்துருச்சு. பட் இருந்தாலும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, பிளஸ் பண்ணுங்க. ரொம்ப பயத்தோட நானுமே குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயப்படதான் செய்வேன். இப்போ குழந்தையோட கால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓகே தெரியுதா? ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பயம் 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 தான்.
ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அபார்ஷன் 2 அபார்ஷன்ல 7 அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசத்துல எந்த பேபியுமே தாண்டாது கர்ப்பவாய் தைச்சு வச்சு பார்த்துருக்காங்க. சர்க்காலஜிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சர்விக்ஸ் லென்த் கம்மி ஆயிட்டு இப்போ லெஸ் தேன் 2 வந்துச்சு 2.5 கீழே வந்துட்டாலே மோஸ்ட்லி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அபார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பவாய் தைச்சு வைப்பாங்க. கர்ப்பவாய் தைச்சு வச்சாலும் அது அபார்ட் ஆயிரும் அந்த இடத்துல நிற்கும் நிறைய பேருக்கு. சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஆகலாம். பட் என்ன பண்ணியும் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் மோஸ்ட்லி அது வந்து 5th மந்த்ல தானே நம்மளுக்கு அதெல்லாம் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் போவாங்க. பட் அதுக்கு முன்னாடி செகண்ட் மந்த்லேயே உங்களுக்கு எல்லா தடவையும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க என்கிட்ட வந்து சொன்னோடனே நான் வந்து ஹோமியோபதியில் யூஸ்வலாக இந்த சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப அழகான மருந்து இருக்கு. அந்த மருந்து எல்லாமே கொடுத்து அந்த இந்த சைக்காலஜிக்கல் பண்ணாமே நேச்சுரலாக கன்சீவ் ஆகி பெற்றுக்க சொல்லுவேன். எல்லாரும் படுத்தே இருக்கணுமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் 10 மாசமும் பொம்மை மாதிரி படுத்தே இருந்த ஒரு குழந்தை பெற்று என்ன யூஸ் இருக்கு? வீனஸ் வில்லியம்ஸ்லாம் 3rd மந்த் பிரெக்னன்சியில் அத்தனை ரவுண்ட்ஸ் விளையாடி ஒலிம்பிக் ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்க. ஃபைனல்ஸ் ஜெயிச்சுட்டு தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதே அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ வீக்காக நம்ம கர்ப்பப்பை. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வீடு கூட்டி தொடச்சி பாத்திரம் விளக்கி நிறமாசம் வயிற்றுல வச்சுட்டு குடம் தூக்கி எவ்வளோ வேலை பார்த்தாங்க. அப்படிலாம் பார்த்து பிறக்கிற குழந்தைங்க தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒன்றுமே வேலை பார்க்காம அசையாமல் படுத்தேன்னு இப்போ இவங்களே தோகை மலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. போன தடவை அவங்க ஹஸ்பண்ட் வந்தப்ப நான் அவர் சத்தம் போட்டேனா, அதனால இந்த தடவை அவர் கோச்சிட்டு நான் வரல நீ மட்டும் போனாராம். அடுத்த தடவை ரொம்ப குச்சி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அவரை. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ அக்கறையாக பார்க்குறேன் இவங்கள. த்ரூஅவுட் த ப்ரெக்னன்சி அவ்வளோ அழகாக மருந்து கொடுத்துட்ருக்கேன். அவருக்கு வந்து என்ன கோச்சிக்கிறது என்கிட்ட. நான் வந்து ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் அந்த ரிப்போர்ட் பார்த்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டேன். திருப்பியும் ரிப்போர்ட்ஸ் கேட்கணும், டவுட் கேட்கணும்னு 2-3 தடவை வந்தாங்க. ஆமாம் தானே? அப்போ நான் என்ன சொல்ல எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் தான் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், மருந்தும் அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக அவர் நினச்சிருப்பேன் நம்மளுக்கு வந்துட்டு மேடம் வந்து கோச்சிக்கிட்டாங்க, கோவப்பட்டாங்க. நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றதுனால கோவப்படலாம் இல்லை. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எல்லாரையும் அதே மாதிரி தான் பார்ப்பேன். இப்போ மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் அன்பு கம்மி, காசு வாங்கிட்டு மருந்து கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் அன்பு கூட, அப்படிலாம் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். உங்களையும் அதே அன்போட அக்கறையோட தான் நடத்திருக்கேன் இது வரைக்கும். ஆனால் அவர் என்ன ஒரு சொல்லு தாங்க மாட்டேங்கிறாரு. இப்படிலாம் தீ குளிச்சா எப்படி? நான் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லிட்டேன்ல, நீங்கள் அதுக்கப்புறம் எதுக்கு தோகை மலையிலேருந்து இவ்வளோ தூரம் அலைஞ்சிங்கன்னு கேட்டேன். அதுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. இவ்வளோ ரோஷப்பட்டு அவங்க அம்மா வீட்டு சைட்லாம் சின்ன வார்த்தை சொல்ல அந்த பக்கமே வரமாட்டாரு. அப்புறம் அவங்க அப்படிதான் யாருமே எது சொன்னாலும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அப்படி கோவம் வரும். அவ்வளோ கோவம் வரும். மாமனுக்கு கோவம் ஜாஸ்தி. இந்த மாதிரி எவ்வளோ அழகா இவங்க இது காமிங்களே. இவங்க இந்த பொட்டு வந்து இது காமிவேன், இவங்களை காமியே எவ்வளோ அழகா பொட்டு. இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, இது கீழே ஒரு பொட்டு. இதெல்லாம் வந்துட்டு நிறைய காலேஜ் டேஸ்லேயே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்துருக்கேன். அது தனியாக நம்ம ஸ்டிக்கர் போட்டு விற்குமா? அப்படி அது எவ்வளோ அழகா இருக்குல்ல. மேலே வந்து கீழே வந்து எல்லாத்துலையும் இந்த வளையல் பாருங்க, இந்த வளையல் கைகள். இது வந்துட்டு எனக்கு இந்த சத்தம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க குழந்தை கேக்குதா இந்த சத்தத்தை? என்ன கேக்குறியா உங்க அம்மா சத்தத்தெல்லாம்? நல்லா உண்டுறதுதான் நல்லா உண்டுதா? ஆனா உங்களுக்கு வயிறு குட்டியா தான் இருக்கு. நல்லா சாப்பிடுறீங்களா இல்லையா? நல்ல காய்கறி, கீரை, பழங்கள், செவ்வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிடுறீங்களா? செவ்வாழைப்பழம் நிறைய சாப்பிடணும். ஆக்சுவலி எனக்கு அஸ்வின் ஐஷு 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா பேபி வந்து நல்லா கலராக பிறக்கும், பால் நிறத்தில் பிறக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கல, செவ்வாழைப்பழம் சாப்பிடல. அப்புறம் இது எனக்கு அவங்க பிறந்தப்ப தான் தெரிஞ்சது. லென் கிட்ட போய் உடனே நான் கன்சீவ் ஆகணும், என்னது உடனே கன்சீவ் ஆகணும், எதுக்கு எனக்கு நான் செவ்வாழைப்பழம் சாப்பிடணும்னு தெரியல, அச்சு ஐஷுக்கு நான் சாப்பிடல, அதனால மறுபடியும் நான் கன்சீவ் ஆகி இதெல்லாம் திருப்பி சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அச்சு ஐஷு அவங்க மாசமா இருக்கும்போது, அச்சு ஒய்ஃப் மாசமா இருக்கும், ஐஷு மாசமா இருக்கும்போது நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ நீ கம்முன்னு போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது வந்து நம்ம இதெல்லாம் பண்றீங்கன்னு ஒரு கவலையா இருக்குல்ல. குழந்தை பிறந்தப்பறம் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் திருப்பி கிடைக்காது. அதனால இப்ப சாப்பிட்டுருங்க. செவ்வாழைப்பழம், கேரட் பீட்ரூட் ஜூஸ், குல்கன் தெரியுமா, ரோஜா பூ இதழ் இருக்குல்ல, பன்னீர் ரோஸ். நீங்க குல்கன் தான் வாங்கல கூட பன்னீர் ரோஸ் வாங்கி சும்மா உதுத்துட்டு இவ்வளவு பூ எடுத்து ஒரு டம்ள பால்ல போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா பிங்க் கலர்ல மாறும் பால். வடிகட்டி குடிச்சிடணும். பேபி லிப்ஸ் எல்லாம் பிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு. சில பல டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நிச்சயமா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு சந்தோஷம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல மாசமா இருக்கான்னு சொன்னாவே நம்மளுக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளாம் பிளஸ் பண்ணுவோம், உட்கார வைப்போம், அவங்க கிட்ட அன்பா பார்த்துக்குவோம், பிடிச்சது சமைச்சு கொடுப்போம். அவங்க வந்துட்டு ஒரு அம்மன் மாதிரி, சாமி மாதிரி, அவங்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கணும்னு. இப்போ எப்படி வந்தீங்க தோகை மேலேருந்து இவ்வளோ தூரம்?
பஸ்ல வந்தீங்க, திரும்பி பத்திரமா போயிருவீங்களா? மாசமா இருக்கும் போது எவ்வளோ நான்லாம் ப்ரெக்னன்சிலேயே டெய்லி நான் தான் கார் ஓட்டி திருப்பத்தூர் கிளினிக் போவேன், திருப்பி வருவேன். கீழே குனிஞ்சு ஸ்லிப்பர்ஸ்லாம் மாட்டணும், எல்லாமே இது பண்ணுவோம்ல, அழகா போயிட்டு வருவோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பெல்லாம் படுத்தே இருக்கணும், கம்ப்ளீட் ரெஸ்ட். அது கூட பரவாயில்ல, ப்ரெக்னென்ட் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்க நினைக்கிறது கூட. ப்ரெக்னன்சி ட்ரை பண்றவங்க அந்த 15வது நாளுக்கு அப்புறம் இப்படி ஆடுறதும் இல்லை, அசைறதும் இல்லை, பொம்மை மாதிரி இருக்காங்க, ரோபோ மாதிரி. அப்படிலாம் இருக்கணும்னு தேவையே இல்லை. இப்ப சித்ரா நீ வச்சு சொல்றேன், சலக்குட்டி சித்ராலாம் மாசமானப்ப படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அசையல. இதுக்கு தானே போய் போய் படுத்துக்குவா. ஆனா நல்ல வேலை உன் குழந்தைங்க அப்படி சோம்பேறி எல்லாம் ஆக்டிவா இருக்கு. என்ன சித்ரா, ஆக்டிவா இருக்கா சோம்பேறியா இருக்கா? ஆக்டிவா இருக்கு. நீ படுத்தே இருந்ததுக்கு அது அந்த ஆக்டிவ். நான் சொன்னேன், ஏண்டி யாருமே மாசமா இல்லையா, எதுக்கு நீ படுத்தே இருக்குன்னா, நீங்களாம் ஒரு பிள்ளை மாசமா இருக்கீங்க, நான் 2 பிள்ளை மாசமா இருக்கேன். இதை சொல்லி சொல்லி எங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணோம். என்னென்ன பாடுபடுத்தினா. ஏண்டி மாசமா இருக்கும் போது எவ்வளவு வேணா டிராவல் பண்ணலாம், வேலை பார்க்கலாம், குனிஞ்சு நிமிடலாம். இதெல்லாம் நம்மளோட உடம்பு, ரத்த சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் உதவும். இவ லக்கீலி இவ ஹோமியோ கிளினிக்ல வேலை பார்த்தனால இவளுக்கு சிசேரியன் தான். ஸோ ஆனால் நார்மல் ஆகாது. இவ படுத்தே இருந்தா எப்படி நார்மல் ஆகும்? இவளுக்கு பயம் பயம் அவ்வளோ பயம். ஆனா முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு, தையல் ஆடினதுக்கு, உள்ள கூடெல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி போகாம, அடேஷன்ஸ் ஆகாம இருக்கு, எல்லாத்துக்கும் என்கிட்ட மருந்து வாங்கி நீட்டா சாப்பிட்டு சரி பண்ணிட்டா. நான் அப்போ கோவமா அவட்ட திட்டினேன், எதுக்கு நீ வந்துட்டு ஒண்ணுமே எக்ஸசைஸ் பண்ணல, படுத்தே கிடந்த. மேடம் வருவாங்க காலையில, வந்தோடனே 1 மணி நேரத்துக்கு ஒரு கிச்சன்ல இருந்து ஜூஸ் மட்டும் போகும் மேடம்க்கு. எனக்கு ஜூஸ் கொடுக்க மறக்கிறாங்களோ இல்லையோ, அவளுக்கு அப்படியே நாங்கள் கிளினிக்ல யார் கன்சர்னில் பயங்கரமா பார்த்துக்குவோம். அந்த மாதிரி எல்லாம் போக எல்லாம் பண்ணல. நீ உனக்கு எதுக்குன்னா, நீங்க தான் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வேற என்ன வேலை? எனக்கு மருந்து கொடுக்காம யாருக்கு மருந்து தெரியும்? என் இடுப்பலையை சரி பண்ணுங்க, என்னுடைய தையெல்லாம் சரி பண்ணுங்க, குடலாம் சிசேரியன் பண்ணா குடலாம் ஒட்டிக்கும், அட்ரேஷன்ஸ் ஆகும், நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதனால நார்மல் தான் பண்ணணும், நார்மல் டெலிவரி மருந்து குடினா. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு பயம், நான் சிசேரியன் தான் பண்ணிக்குவேன், நீங்க அதெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ணுங்கன்னு என்னை மிரட்டினா. ரொம்ப மோசம். நேத்து கூட நான் சொன்னேன், இந்த போனை வந்து இவதான் கீழே போட்டா. சரியா, ஒரே ஒரு தடவை தான் போட்டேன். நான் சுக்குநூறா இங்க உடஞ்ச மாதிரி தெரிஞ்சது. எடுத்து காமிச்சா இது வந்து இந்த கவர்ல ஒரு கண்ணாடி இருக்கான், அந்த கண்ணாடி தான் உடைஞ்சிருக்கான், போன் உடையலன்ட்டாங்க. நானும் 1 மாசம் அப்படியே நம்பி விட்டுட்டேன். உடனே இந்த போனை வந்து நான் திருப்பியும்டா, எனக்கு தெரியல இது உடஞ்சிச்சுன்னு. திருப்பியும் சரி என்னன்ட்டு ஒரு நாள் இப்படி ஓப்பன் பண்றேன் துடைக்கலான்னு பார்த்தா இப்படி சல்லி சல்லியா உடைச்சு வச்சுட்டாங்க. நான் எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி. 4 வருஷம் ஆச்சு இந்த ஃபோன் வாங்கி, ஐஃபோன் 14 ப்ரோ. எப்பவுமே லேடிஸ்லாம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஃபோன் வாங்குவோம். அப்புறம் இந்த ஃபோன் இப்படி உடைச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் லெனின் கிட்ட சொன்னோன்னே, இதுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடி தான் உடஞ்சிச்சான், ஃபோன் உடையலையா. இதை நம்பி நானும் 10 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டேன். அப்புறம் எப்பயுமே சண்டே துடைப்பேன் ஃபோனை. துடைக்கிறதுக்காண்டி கழட்டும் போது தான் பார்த்தா இந்த ஃபோன் வந்து இப்படி உடைச்சி வச்சிருக்கா, இப்படி உடைச்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த புது ஃபோன் வாங்கினேன். நான் சொன்னேன், அந்த புது ஃபோன் இதை கையில் வச்சுதான் புது ஃபோன், உன் மூச்சு காத்து கூட அந்த ஃபோன் மேல படக்கூடாது, அந்த ஃபோனை நீ தொடவே கூடாதுன்னு அவன் சொல்றா. நான் தான் வீடியோ எடுக்கிறேன், எப்படினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ட்டு போறேன். இப்படிதாங்க நான் பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு நடுவுல என்னை இப்படி மிரட்டுறா, பிளாக்மெயில் பண்றா. ஓகே, இப்ப வந்துட்டு என்னன்னா, இந்த பிரெக்னன்சின்றது வந்துட்டு எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கலாம், பயம் இல்லாம, கவலைப்படாம, சந்தோஷமா அனுபவிச்சு மாசமாகணும். மாசமா இருக்கும் ஒவ்வொரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களோ நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோ, பயம் ஒரு பெரிய வியாதி. அதை மாசமா இருக்கும்போது நீங்க சுமக்கிறது இல்லாம உங்க குழந்தைக்கு அதை கடத்தக்கூடாது. ரொம்ப பெரிய நோய் அது. உங்களுக்கு இப்ப புரியாது, அது குழந்தை பிறந்து குழந்தையோட ஒரு 10-15 வயசுல அந்த குழந்தைங்க லைஃபோட பாடுகள். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு 2 வயசு 3 வயசுக்கே வச்சிருக்க வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அது எவ்வளவு தூரத்துக்கு பேபி அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் வந்து பிரெக்னன்சில ஐஷத்துல அம்மா இருக்கேன், நான் இருக்கேன்னா என்ன மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வந்து சேராது, தைரியமா இருக்கும். நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ நல்லா வளருவேன், நல்லா இருப்பேன். நீங்களும் சொல்லிட்டே இருந்தோம், குழந்தை நல்லா இருக்கும், நல்ல குழந்தையா வரும், எந்த பிரச்சனையும் இல்லாம வரும். ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் குழந்தைய வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா வளர்க்கும். அந்த பேபி வந்து ஒரு 7 வயசு 8 வயசு ஸ்கூல் போய் லைஃபோட ப்ரெஷர்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும், நம்ம குழந்தை வந்து கோழையா இருக்கா, பயம் தைரியமா இருக்கா, பயப்படுதா, நம்ம பிரெக்னன்சில இருந்த பயம் தான் நம்ம குழந்தை அப்படியே வந்திருக்கா, இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண, பீப்புள்ஸை ஃபேஸ் பண்ண, மனுஷங்களை ஃபேஸ் பண்ண, ஒவ்வொரு விஷயம். அதாவது ஒரு வீடு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி தனக்கு பழகின ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கும் புது அட்மாஸ்பியர் வரமோ அந்த குழந்தையோட ஃபியர் இதெல்லாமே நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதை பண்ணி நம்ம யோசிச்சு நம்ம மாத்துறதுக்குள்ள நம்ம குழந்தையோட லைஃபே ரீவைண்ட் பண்ண முடியாது. மாசமா இருக்கும்போது அந்த தைரியத்தை விதைக்கணும், அந்த ஸ்ட்ரென்த்தை விதைக்கணும்.
புரியுதுங்களா? நம்ம குழந்தை பிறந்து ஒரு 10 வயசு 12 வயசு வரும்போது ஏன் எதுக்கத்தாலையும் பயப்படுறா, வெளியே போக பயப்படுறா, அப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம மாசமா இருக்குதான் நம்ம குழந்தை வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதெல்லாம் பிறவி புத்தி சொல்லுவாங்கல்ல, ஜெனட்டிக் நேச்சர், அதெல்லாம் எப்படி மாத்துறது? ஸோ அந்த ப்ரெக்னன்சி செக்கப்க்கு எல்லாம் போகும்போது தைரியமா போங்க. டாக்டர் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. திருப்பி தைரியமா வந்து நிம்மதியா இருங்க. 10 மாசமும் அனுபவிச்சு குழந்தை பெத்துக்கிறது ஒரு வகை. பயந்து பயந்து எதுவும் ஆயிடக்கூடாது, இது ஆயிடக்கூடாது, அது ஆயிடக்கூடாது, பயந்து பயந்து பெத்துக்கிறது ஒரு வகை. பயந்து பயந்து பெத்துக்கிறதுல பெரிய சாதனை எதுவும் இல்லை. எனிஹா குழந்தை பிறக்க போது அதை நம்ம ஹாப்பியான உலகத்துக்கு கொண்டு வரணும். தைரியமா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம அதை கடத்துவோம். நல்லா சாமி கும்பிடுங்க, ப்ரேயர்ஃபுல்லா இருங்க. எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் இயற்கை, பிரபஞ்சம், கடவுள் எல்லாத்தையும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி மதிச்சு சந்தோஷமா அனுபவிச்சு பெற்றுக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி. சூப்பரா.